சென்னையை அடுத்த மன்னிவாக்கத்தில் நடந்த வாஜ்பாய் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை விமர்சித்து பேசிய நிலையில் பாஜக பிரமுகர் செல்வமணியின் கார்கள் மற்றும் வீட்டின் மீது குண்டர்கள் நடத்திய தாக்குதல் காட்சிகள்தான் இவை. சம்பவத்தன்று பாஜக கூட்டம் முடிந்து வீடு திரும்பிய செல்வமணியை சந்திக்க வந்த சிலர் அவரிடம் வம்பிழுத்து அவரை தாக்க முயன்றனர். அவர்களிடம் இருந்து தப்பி ஓடிய செல்வமணி வீட்டுக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டார். அவரை தாக்க இயலாத ஆத்திரத்தில் வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகள் மற்றும் வீட்டின் கார் பார்க்கிங்கில் நின்ற 2 கார்களின் கண்ணாடிகளையும் சல்லி சல்லியாக அடித்து உடைத்தனர். வீட்டை சுற்றி சரமாரி தாக்குதலில் ஈடுபட்ட கும்பல் சிறிது நேரம் கழித்து சாவகாசமாக அங்கிருந்து தப்பிச் சென்றது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான வீடியோக்களுடன் மணிமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த செல்வமணி தான் கட்சி கூட்டத்தில் தங்கள் பகுதி எம்எல்ஏவான தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை குறித்து சில கருத்துக்களை கூறி விமர்சித்து பேசியதற்காக தனது வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்று புகார் அளித்தார். வீடியோவில் உள்ள 5 பேரை பிடித்து விசாரித்த போது அவர்கள் பாஜக இளைஞர் அணியை சேர்ந்த அமர்நாத் என்பவரின் ஆதரவாளர்கள் என்பது தெரிய வந்தது. செல்வமணிக்கும் அமர்நாத்துக்கும் இந்த கூட்டம் நடத்தியதில் பண விவகாரம் தொடர்பான பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு பகுதிக்கும் கூட்டம் நடத்த தலைமையில் இருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரை கொடுக்கப்பட்டதாகவும் செல்வமணி அந்த பணத்தை முறையாக செலவிடவில்லை என்றும் அமர்நாத் கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பேசும்போது வாக்குவாதம் ஏற்பட்டு தாக்கியதாக பிடிபட்டவர்கள் கூறியதாக போலீசார் தெரிவித்தனர். ஆனால் செல்வமணியோ தன்னை தாக்கியது அமர்நாத்தின் ஆதரவாளர்களாக இருந்தாலும் செல்வ பெருந்தகையின் தூண்டுதலின் பேரிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக பிடிவாதமாக கூறியதால் போலீசார் என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பி போயினர். நீண்ட விசாரணைக்கு பிறகு செல்வ பெருந்தகை தூண்டினார் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடைக்காததால் உள்கட்சி விவகாரத்தால் இந்த தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டதாக முடிவுக்கு வந்த போலீசார் அமர்நாத்தின் ஆதரவாளர்கள் 5 பேரை கைது செய்தனர். அமர்நாத்தை தேடி வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் வசந்தன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.